1000 தான் டிஷ்ஷஸ் இருந்தாலும், நம்மளுக்கு இந்த பிரியாணி மேல என்னதான் அப்படி கிரேவிங்ஸோ தெரியலைங்க. இன்னைக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு தோணிருச்சு. உடனே கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. பிரியாணி அண்ட் சில்லி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. சிக்கன் வாங்கிட்டு வந்தோனயே கழுவிட்டு அத நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மேரினேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா, அந்த பீஸ்ல வந்து அந்த டேஸ்ட் நல்லா தெரியும். நார்மலாவே சிக்கன் பிரியாணில வந்து உள்ள இருக்க பீஸ்ல வந்து டேஸ்ட் தெரியாது. ஆனா நம்ம மேரினேட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் நல்லா தெரியும். உள்ள தேங்காய் பால் விட்டு செய்யலாங்கிறதுக்காக தேங்காய் பால் எடுத்து அத டபுள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்பதான் வந்து அந்த சக்கரைலாம் உள்ள வராதுன்னு. எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் அரிசிய போட்டு சூப்பரா 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த பக்கம் ஆல்ரெடி சில்லி மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். அத ஒன்ஸ் வந்து நல்லா கறிவேப்பில போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நார்மலாவே டீப் ஃப்ரை பண்ணும்போது கறிவேப்பிலை போட்டோம்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சிக்கனுக்கு மட்டும் இல்லை, ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இதே ஃபாலோ பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா பொரிச்சு எடுத்துட்டு டேஸ்ட் பார்க்கறதுக்காக அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்தேன். 2 பேரும் டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே ஸ்னோவுக்கு வந்து அவசரம் பொறுக்கவே இல்லை. அவனும் சாப்பிட்றேன்னு வந்துட்டான். அவனுக்கும் 2 பீஸ் வச்சோன்னே ஜாலியாக சாப்பிட்டு போயிட்டான். நைட்டு சூப்பராக சில்லியும் பிரியாணியும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு.